அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நம்முடைய பாடுகளின் நேரத்தில், நம்முடைய துன்பத்தின் நேரத்தில் ஆண்டவர் இயேசுவின் அருள் நமக்கு தேவையான ஆற்றலையும் பலனையும் வல்லமையையும் தந்து நம்முடைய பாடுகளையும் துன்பத்தையும் நாம் எளிதில் கடந்து செல்ல உதவும் என்று புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கிறார். ஆண்டவர் இயேசு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை துன்பங்களை அனுமதிக்கிறார்? அவருடைய மாட்சியில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை துன்பங்களை அனுமதிக்கிறார். அவருடைய மாட்சியில் நாம் அவரோடு பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை துன்பங்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் பாடுகளின் வழியாகத்தான் அவருடைய மாட்சியில் நாம் பங்கு பெற முடியும் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். மேலும் பாடுகளின் வழியாக, துன்பத்தின் வழியாகத்தான் இறை ஆட்சியை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று திருத்தூதர் பணிகள் நூல் 14ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை துன்பங்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மாட்சியில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை துன்பங்களை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த பாடுகளையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் ஆண்டவரோடு இணைந்து அந்த ஆண்டவரையே நாம் சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய பாடுகளையும் துன்பங்களையும் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலையும் பலனையும் தந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். மேலும் அவருடைய மாட்சியிலும் நாம் பங்கு பெறும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவரின் மாட்சியில் நாங்கள் பங்கு பெற முடியும். பாடுகள் துன்பங்கள் வழியாகத்தான் இறை ஆட்சியை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பாடுகள் துன்பங்கள் வரும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து அவரையே சார்ந்து நாங்கள் வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் இயேசுவின் மாட்சியில் நாங்கள் பங்கு பெறும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து, அப்பா, வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.